ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்டார் ஸ்ப்ளிட் ஏசிங்க, நான் இன்வெர்டர் ஏசி. ஸோ இதில் வந்து ஆன் பண்ணால் கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தேன், H6ங்கிற எரர் வருதுங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்துடுது. H6ங்கிறது ஃப்ளாப் ஓப்பன் ஆகுது, பட் ஃபேன் ரன் ஆகலை. இண்டோர் ப்ளோயர் மோட்ரு வந்து ரன் ஆகலை. H6 எரர் வந்துச்சுனாவே பார்த்தீங்கன்னா ப்ளோயர் மோட்ரு ப்ராப்ளம் இருந்தால் தான் H6 எரர் வரும். ஸோ இதை வந்து சரி திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப 2 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்பயும் அந்த H6 வந்து கிளியர் ஆகலை. மேபி பவரை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணோன்னா H6 கிளியர் ஆயிடுது. ஆனால் வந்து திரும்ப ஃபேன் ரன் ஆகாமல் மறுபடியும் அகைன் வந்து H6 வந்துடுதுங்க, அலாரம் வந்து க்ரியேட் ஆயிடுது. இப்போ ஏசிக்கு போகிற மெயின் பவரை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ H6ங்கிற அலாரம் நின்றுச்சுங்க. 25 டிகிரியில் வச்சுருக்கேன். பட் இண்டோர் ப்ளோயர் பார்த்துங்க, ப்ளோயர் ரன் ஆகலை. பட் ப்ளோயரை ரொட்டேட் பண்ணி பார்த்தேன். ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரன் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாவே மேபி கெப்பாசிட்டி தான் பிரச்சனையாக இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டு சுற்றுச்சு அப்படின்னாவே வந்து கெப்பாசிட்டி தான் பிரச்சனை. ஆனால் அதே மாதிரி ஹம்மிங் சவுண்டு வந்து ஃபேன் ஓடலைனாலும் கெப்பாசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில கம்பெனியில் ப்ளோயர் மோட்டரில் தனியாக கெப்பாசிட்டி இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் பிசிபிலே இருக்கும். ஸோ அதனால் பிசிபி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ப்ளூ ஸ்டார் ஏசியில் பிசிபி ரிமூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிசிபியில் பாருங்கள் 1.5 MFDயில் கெப்பாசிட்டி வந்து பிசிபிலே அட்டாச்சாக இருக்குது. ஸ்கொயர் டைப் கெப்பாசிட்டி வந்து பிசிபியில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பிசிபி தான் ப்ராப்ளமாக இருக்குங்கிறத ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பிசிபியில் உள்ள கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ பவர் ஆஃப் பண்ணிட்டு பிசிபியை ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நான் கஸ்டமர் பிளேஸில் வந்து 2 days முன்னாடியே போய் செக் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த வேலை கஸ்டமர் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தேன், ப்ளோயர் ரன் ஆகலை, H6 எரர் வந்திருந்தது. ஸோ அதனால் அப்பயே நான் செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டேன். ஸோ கெப்பாசிட்டியோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சுட்டு போயிட்டேன். 1.5 MFD கெப்பாசிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டு போனதுனால அந்த 1.5 MFD கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து பிசிபியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபேன் கனெக்டர் ஜாக் வந்து லூஸாக இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபேன் கனெக்டரு, ஏசி 230 இன்புட் கொடுக்குற ஃபேன். இது வந்து ஃபேன் மோட்டர் வந்து 230 volt ஃபேன் மோட்டர் தாங்க. ஸோ இந்த ஜாக் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக லூஸாக இருக்குது. அண்ட் பின்னாடியும் பார்த்துங்க சால்ட்ரிங் ஆட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சால்ட்ரிங் வந்து ஃப்ரீயாக லூஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் ஃபேன் ஓடாதுக்கு இதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேனை நல்லா ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம கெப்பாசிட்டரும் மாற்றுற மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டரும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த கனெக்டரை வந்து ரீசால்ட்ரிங் பண்ணுறோம். கனெக்டர் ஒன்றும் ரிமூவ் பண்ணல, ஷேக்கிங் இருக்குது, சால்ட்ரிங் வந்து எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து இந்த இடத்துல ரீசால்ட்ரிங் பண்ணுறோம். ஸோ இது ஆல்ரெடி நான் பார்த்துனதுனால எல்லா மெட்டீரியலும் கையில் கொண்டு போயிருக்கேன். நான் மெஜாரிட்டி வந்து இந்த சால்ட்ரிங்லாம் கொண்டு போக மாட்டேன். சால்ட்ரிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் ரொம்ப தேவை இருக்க பட்சத்தில் மட்டும்தான் இதை கையில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த கனெக்டரை வந்து சால்டர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது, லூஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லை. பட் இதை மட்டுமே வச்சு ரன் பண்ண முடியாது. ஃபேன் வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகுது. அதனால் கெப்பாசிட்டி ஃபால்ட்டுங்கிறதையும் கண்டிப்பாக வந்து மாற்றி ஆகணும். ஸோ அதனால் பழைய கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இருக்க சால்ட்ரிங்கை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு பழைய கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ண நியூ கெப்பாசிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹீட் பண்ணி பழைய கெப்பாசிட்டரை எடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து 1.5 கெப்பாசிட்டி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ எனக்கு டவுட்டாக இருந்தது இது மேட்ச் ஆகுமா என்னன்ட்டு. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 2 years முன்னாடி இந்த மாதிரி நான் மாற்றிருக்கேன் வேறு பிராண்டில். அதனால் வந்து சரி ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு. மேபி எனக்கு டவுட் இருந்துச்சு, பிசிபி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இடிக்குமோ என்னன்னு ஒரு டவுட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கெப்பாசிட்டி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட லீடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபுல்லாக உள்ளே விட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த லீடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா வீட்டு ஓனர் வச்சு எடுத்தேன். அதனால் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டு ஆன் பண்ணி அதில் வந்து கை வச்சுட்டார். அதனால் தெளிவாக தெரில. ஸோ லீடை ஃபுல்லாக உள்ளே விட்டு கெப்பாசிட்டி வந்து சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். சால்ட்ரிங் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லீடை கட் பண்ண போகிறோங்க. ஸோ எனக்கு வந்து சால்ட்ரிங்கில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு நார்மலாகவே சால்ட்ரிங்லாம் கையில் எடுத்தாவே கை நடுங்கும். பட் நமக்கு இதுதான் ஃபால்ட்டுங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்படி இருக்கப்போ நம்ம பிசிபி கழட்டிட்டு போய் கொடுக்காட்டி என்ன நம்மளே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் கெப்பாசிட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன மைனர் இஷ்யூ இருக்கிறத நம்மளே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் 1.5 2.5லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போகிறப்ப கெப்பாசிட்டி இஷ்யூங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ஆன் தி ஸ்பாட் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். சின்ன இஷ்யூ தான். இதுக்காக வந்து நம்ம பிசிபியை ரிமூவ் பண்ணி போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து மாற்றி அதுக்கப்புறம் கொண்டு வந்து மாட்டுறது நமக்கு 2 வேலை. ஸோ அதனால் பிசிபியில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 2.5 1.5 இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ பின்னாடி சால்ட்ரிங் பண்ண இடத்த காட்டுறேன். இது வந்து கெப்பாசிட்டி சால்ட்ரிங் பண்ணது. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் ஜாக், மோட்டரோட கனெக்டர் ஜாக் சால்ட்ரிங் பண்ணது. அடுத்து பிசிபி ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போ வந்து பிசிபி வந்து இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கனெக்டர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுங்க. ஏசி ஆன் பண்ணிட்டேன். ஏசி வந்து நல்லாவே ரன் ஆகுது. ப்ளோயர் ஸ்பீடு பாருங்கள், முன்னாடி சுற்றி விட்டு ஓடினதுக்கும் இப்பயும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுட்டு. ஏசி நல்லா ரன் ஆகுது, கூலிங்கும் நல்லா வருதுங்க. ஸோ கஸ்டமர் வந்து எதுக்கும் கேஸ்லாம் செக் பண்ணிக்க சொன்னார். ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்து அவுட்டோரை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவுட்டோர் சைடு வந்தாச்சு. இது வந்து ப்ளூ ஸ்டாரு நான் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 1.5 டன். அண்ட் அவுட்டோரில் பார்த்திங்கன்னா கேஸ் செக் பண்ணிட்டேன். இது வந்து R22. ஸோ
ஸோ ரெஃப்ரிஜரேஷன் பாருங்கள் above 60 இருக்குது. ஏசி வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.